இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு மசாலா தூள் பார்க்க போகிறோம். நான் எப்போதும் போடுவேன்ல குழம்பு வைக்கையில் அந்த குழம்பு மசாலா தூள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல போடுறேன்ட்டு. அது நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். எனக்கு முடிய போகுது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 1,5 கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ தாளிக்கிறதுக்கு நல்லா காய வச்சுக்குவேன். ஏன்னா வந்து மழைக்காலம் வந்துச்சுன்னா அப்படியே சவக்கு சவக்குன்னு இருக்கும். அதனால் நான் காய வச்சு தான் அதை எடுத்து வச்சுக்குவேன். இது அரைக்கிறதுக்கு 1 கிலோ வச்சுருக்கேன் நான். இது வந்து எனக்கு வந்து ஒரே நாளில் காஞ்சிடும் மேலே மாடியில் போட்டால். ஆனால் அந்த புறா எங்கள் வீட்டுக்கு வரும், நிறையா வரும். அது வந்து உடச்சிட்டு அந்த விதை பூரா சாப்பிட்ரும். அதனால் மேலே ஒன்றுமே போட முடியாது. கீழே கொஞ்சம் கொஞ்சம் வெயில் இருக்கும், அதில் தான் போட முடியும். இப்போ இது வந்து மல்லி வந்து நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோவுக்கு நான் 100 எல்லாம் போடுவேன். சுக்கு 100, மஞ்சள் 100, இது என்ன வெந்தயம் 100, இது மிளகு 100, சீரகம் 100, பொட்டுக்கடலை 100. இதெல்லாம் நான் வந்து பச்சரிசி கொஞ்சம் 100க்கு வறுத்து போட்டுக்குவேன். எல்லாமே போட்டு எல்லாமே நான் இந்த சின்ன இந்த 100 இருக்கிறதெல்லாம் வறுத்துட்டு காய வைப்பேன். இந்த மல்லி மட்டும் நல்லா இவ்வளோ கருவேப்பிலைக்கு போட்டுக்குவேன். நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலைக்கு போட்டு நிழல்லே காய வச்சு அதுக்கு பிறகு நான் வறுப்பேன். அதை வறுத்துட்டு அதுக்கு பிறகு இதில் போடுவேன் நான். இதெல்லாம் நான் மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து நான் வறுத்துருவேன். வெந்தயம், இந்த மஞ்சளையும் சுக்கையும் நல்லா வெயிலில் காய வைக்கணும். அது வந்து இப்போ மஞ்சள் கலரில் இருக்குல்ல மஞ்சள், அதெல்லாம் நல்லா காஞ்சோடனே வெள்ளையாக வந்துடும். அப்போ அரைச்சோடனே மஞ்சளாக வந்துடும். அது காஞ்சிருச்சுன்னு பார்த்தோம்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நல்லா வெள்ளையாக வந்துடும் பார்த்தா. இது வந்து பயறும் கடலை பருப்பும். நான் ஒரு 1/4 கிலோ பாசிப்பயிறு, 1/4 கிலோ கடலை பருப்பு வாங்கி 2 நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுக்குவேன். நான் குளிக்கிறப்ப அதை போட்டு மேலெல்லாம் போட்டு குளிக்கலாம். நான் அதெல்லாம் போட மாட்டோம். மூஞ்சிக்கு கைக்கு போடுவோம். மூஞ்சிக்கு போட்டோம்னா இந்த ஆயிலு அழுக்கு இதெல்லாம் நல்லா நம்ம கிச்சனில் நிற்கிறோம்ல அப்படியே படிஞ்சிடலாம் அழுக்கு, அதெல்லாம் போட்டோம்னா போயிடும் நல்லா. இப்போ நான் அந்த சுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு சுக்கையும் மஞ்சளையும் ஒன்றா காய வச்சுருவேன். நல்லா காயணும். அது காஞ்சாதான் நல்லா பவுட்ராகும். அது சும்மா பார்க்குறது காஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் அது அப்படியே சவக்கு சவக்குன்னு இருக்கும். அதனால நல்லா காய வச்சிடணும். நல்லா எனக்கெல்லாம் நல்லா காய வைக்கலாம், ஆனால் அது ஒன்றுமே வைக்க முடியாது மாடியில். புறா ஒரு கூட்டமாக வரும், எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடும். வேணா இந்த மஞ்சளையும் சுக்குவையும் வேணால் காய வைக்கலாம். நான் அதுக்காண்டி அது காய வைக்கிறது கிடையாது. இந்த மஞ்சளையும் சுக்குவையும் தனியாக காய வச்சுக்கணும். இந்த மஞ்சள் நல்லா காஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த மஞ்சள்னு இருக்குல்ல மஞ்சள், இது வெள்ளையாக ஆயிட முடியும். அதான் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் அரைச்சோடனே நல்லா மஞ்சள்னு வந்துடும். நல்லா காய வைக்கணும், உள்ளே வரையும் காயும் அது. இதெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இது இப்போ இந்த மிளகாய் வந்து 1,5 கிலோ நான் வாங்கியிருக்கேன். 1 கிலோ வந்து நான் குழம்புக்கு அரைச்சிக்குவேன். நான் தனி மிளகாயை தான் அரைப்பேன் தனியாகவே. அது வந்து 1/2 கிலோ தாளிக்கிறதுக்காண்டி வச்சுக்குவேன் நான். தாளிக்கிறதுக்கு இந்த சாம்பார் பொடி அடிக்கிறதுக்கு, இட்லி பொடி அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நான் சேர்த்துக்கிருவேன்ல. அதனால ஒரு 1/2 கிலோ வாங்கினா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். சட்னிக்கு இதுக்கெல்லாம் வேணும் எனக்கு. அதனால் 1/2 கிலோவே எனக்கு பத்தாது, இருந்தாலும் 1/2 கிலோ தான் வாங்கி நல்லா காய வச்சுக்கிறது. இது நல்லா காயணும். இது நல்லா காய வச்சு இந்த மிளகாய் எடுத்து இப்படி ஒடிச்சோன்னா அப்படியே முறுக்கு எப்படி ஒடிச்சோம்னா மொறுக்குன்னு ஒடியும், அது மாதிரி ஒடியணும். சும்மா வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா காயலைன்னு அர்த்தம். இப்போ இந்த கடலை பருப்பையும் பாசிப்பயிரையும் இது தனியாக 2 ஒன்றா கலந்துட்டு காய வச்சுக்கணும். இது சில பேருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றவங்களுக்கெல்லாம் அதை வந்து அப்படியே இதை மட்டும் போட்டு குளிங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. சோப்பு போடாதீங்க, இதை மட்டும் போட்டு குளிங்க, இந்த பச்சை பயிறு கடலை பருப்பையும் அரைச்சது அப்படின்றாங்க. பாருங்கள், மிளகாய் காய வச்சுட்டேன். மல்லி நல்ல சுத்தமாக இருக்குது, அது ஒன்றும் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. அது காய வச்சுட்டேன். இது சுக்கு மஞ்சள், இது இந்த ஃபேஸுக்கு போடுற மாவு, இந்த கடலை பருப்பும் பாசிப்பயிரும். மற்றதெல்லாம் நம்ம வறுத்து கொண்டு வந்துடுவோம். ஒரு வாணலியில் போட்டு வறுத்துட்டோம்னா ரொம்ப இது குழம்பு மசாலா தூள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது மிளகு இது 100. நான் 1 கிலோவுக்கு 1 கிலோ மல்லிக்கு 100 மிளகு போடுவேன். இது எனக்கு எந்த குழம்பு வைக்கையில் எந்த இதுவும் போட வேண்டியதில்லை. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த குழம்பு மசாலா தூளில் ஒரு 3 ஸ்பூனு 4 ஸ்பூன் போட்டுருவேன். அந்த மிளகாத்தூளில் தனியாக அடிக்கலாம் மிளகாத்தூள், அதுவும் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதே வந்து நான் வந்து சோம்பு போட்டு அரைக்க மாட்டேன். ஏன்னா வந்து
அது கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும். அதனால் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் நான் சேர்த்துக்குவேன். சோம்பு தனியாக அப்போ அரைச்சி போட்டுக்குவேன் நான். இப்போ இந்த வெந்தயம் மட்டும் மற்றதெல்லாம் சூடு ஏறி கொஞ்சம் வறுத்தா போதும். வெந்தயம் வந்து நல்லா கொஞ்சம் செவக்கணும். நல்ல மணம் வரும். அப்போ எடுக்கணும் அந்த வெந்தயம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெந்தயம்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி தான் சேர்க்க முடியும் நம்ம. அதனால் நான் 100 வெந்தயம் நல்லா வறுத்துட்டு சிம்மிலே வச்சு வறுத்துக்கங்க. கொஞ்சம் போட்டோன்னே ஃபுல்லில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சிவப்பு வரும், கலர் கொடுக்கும். அப்போ மணமும் வரும். அப்போ எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு திருப்பி நான் காய வைப்பேன் அதை. அப்படியே காய வச்சுட்டு இந்த மல்லி வந்து இப்போ ரொம்ப வதக்குன்னு இருக்கும் வாங்கினோன்னே. அதனால் கொஞ்சம் நல்லா காஞ்சோடனே அதுக்கு பிறகு தான் வறுப்பேன் மல்லியை. இதெல்லாம் வாங்கினோன்னேயுமே வறுத்துடுவேன் நான். நல்லா இதை மட்டும் நான் கொஞ்சம் டைம் ஆகும். இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த இது இருக்குல்ல, சோம்பு இருக்குல்ல, சோம்பு மட்டும் இதில் போட வேணாம். இது போட்டோம்னா அது வந்து நம்ம இந்த காரக்குழம்பு, இந்த மற்ற குழம்புக்கெல்லாம் வைக்கிறோம்ல, வத்த குழம்பு, இதுக்கெல்லாம் வந்து அது நல்லா இருக்காது. அந்த சோம்பு போட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் சோம்பை தனியாக வச்சுக்கிட்டு நம்ம நான்வெஜ் நண்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பெல்லாம் வைக்கிறோம்ல, அப்போ வந்து அது தனியாக பவுடராக சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டோன்னா அது சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயத்தை போட்டு இப்போ அதோட இதில் போட்டு தாம்பலத்தில் போட்டு ஆற வைங்க. இதையும் போட்டு இப்போ மிளகு, வெந்தயம், சீரகம் லைட்டாக 2 வறுத்தா போதும். அந்த சூடு ஏறி கொஞ்சம் வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்லாம் இல்லை. இது சீரகம் நைஸாக இருக்கும்ல, அந்த சீரகம் தான். நான் முன்னாடியெல்லாம் சோம்பு 1/4 கிலோ, சீரகம் 1/4 கிலோ, மஞ்சள் 1/4 கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்குவேன். இப்போ நான் அந்த சோம்பும் சீரகமும் அரைச்சி வைக்கிறதில்ல. நான் கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு சண்டே மட்டும் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேன். மஞ்சள் அரைச்சி வச்சுக்குவேன். இது சோம்பும் சீரகம் இப்போ நான் அரைக்கல. அப்பப்போ தேவைப்படையில் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு அரைச்சி வச்சு சேர்த்துக்கிறது நான். முன்னாடியெல்லாம் 1/4 கிலோ அரைச்சி வச்சுக்குவேன். அது மிஷின்லேயே ஒட்டிக்கிட்டு சரியாக வரமாட்டேங்குது. அதனால் நான் வீட்டிலே அரைச்சிக்கிறது இப்போ. இது சீரகம் இது வறுத்து அதில் போட்டுக்கணும். போதும். இது சீரகம் மட்டும் சும்மா லைட்டாக சூடு ஏறினோடனே போட்டால் போதும். அந்த சுக்கு மஞ்சளும் அது நல்ல வெயிலில் போட்டுக்க வேண்டியதான். இது பொட்டுக்கடல 100 போட்டுக்கணும். 100 போட்டுக்கிட்டு நல்லா வறுத்து அதுவும் போட்டு லைட்டாக வறுத்தா போதும் பொட்டுக்கடலையெல்லாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வந்து மல்லி காய வைக்கையில் காய வச்சுட்டு பார்த்துக்கன்ட்டு எங்கள் அம்மா வயலுக்கு போயிடுச்சுன்னா நான் அந்த பொட்டுக்கடலை பூரா பொறுக்கி தின்றுவேன். பார்த்துக்கிறேன்ட்டு வேலை என்ன, அதை உட்காந்து ஒன்று ஒன்றா பொறுக்கிது. அப்புறமேலுக்கு திட்டிட்டு மறுவாட்டி வாங்கி போட்டு அரைப்பா. நல்லா அந்த வெயிலில் காய்கிறதுக்கு அது ஒன்று ஒன்றா எடுத்து முறுக்குன்னு திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எடுத்து தின்ன விடுவேன். இது சும்மா லைட்டாக வறுத்தா போதும். இல்லைன்னா அது ரொம்ப வறுத்தோம்னா அது வேறு ஒரு ஸ்மெல்லு வரும். அதனால் லைட்டாக 2 வறுத்துட்டா போதும். அதில் ஒரு 100 போட்டுக்கிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா திக்கு கொடுக்கும். அது மாதிரி பச்சரிசியும் கொஞ்சோண்டு வறுத்து அப்போல்லாம் ஊர்லெலாம் அரிசி வறுத்தோம்னா நல்லா பொரியும் அப்படியே. இப்போ எங்கே பொரியுது. இது நல்லா வறுத்து கொஞ்சம் பொரிஞ்சோடனையும் எடுத்து போட்டுக்கணும். இதுவும் வந்து குழம்பு கொஞ்சம் திக்கு கொடுக்கும். அதனால் போடுறது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். இது நல்லா வறுத்துடணும். நல்லா பொரியணும். வறுத்துட்டு இதை போட்டுக்கணும் ஒரு 100க்கு. 1 கிலோவுக்கு 100 போடுங்க. அரை கிலோவுக்கு 50 போடுங்க. கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும். நான் கொஞ்சோண்டு இருக்கையிலேயே நான் அரைச்சிருவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் இருக்குது. இந்த ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருப்பேன்ல, அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அரைச்சி நான் இதை வந்து என்னமோ மழை காலம் வந்துடும், அது காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் சீக்கிரம் அரைச்சி வச்சுக்கிறது. அந்த நாளையில் அரைக்கவே முடியாது. அது காயவே வைக்க முடியாது. சவக்குன்னு இருக்கும் எப்போ பார்த்தாலும். அதனால் நான் இப்போயே அரைச்சி வச்சுக்குவேன். இந்த டயத்தில் நான் உஷாராக இருப்பேன் கொஞ்சம். இது நல்லா வறுத்துட்டு அதில் எடுத்து கொட்டிடுங்க. சீரகம் மட்டும் டக்குன்னு போட்டோன்னே வறுத்துட்டேன்னா இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. ஏன்னா சிம்லேயே வைக்கணும்ல. இல்லைன்னா அப்படியே ஒன்று கருகுனாலும் ஃபுல்லாக பவுடரே கருகலோட அடிக்கும். அதனால் எல்லாமே பார்த்து தான் பண்ணணும் அது. இந்த காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இல்லைன்னா நிறையா போட்டு அரைச்சி வச்சுக்கலாம்.
அது செவக்கக்கூடாது, ஆனால் பொரியணும். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது, ஆனால் வறுபட்டுருச்சு. இது போட்டு இதை போட்டு ஆற வச்சுக்கணும். இது அரைச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் மிளகாய் தனியாக மிளகாய் அரைச்சி வச்சுக்கிட்டு, இதையும் அரைச்சி வச்சுட்டு, மஞ்சளையும் அரைச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் நம்மளுக்கு இது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் தக்காளி எறிகிறோம், என்னென்ன நம்ம மீன் போடுறோமா, இல்லை நண்டு போடுறோமா, இல்லை வேறு காரக்குழம்பு வைக்கிறோமா, காய்க்கு போடுறோமா, இது அள்ளி 2 பவுட்ரு இதை அப்படியே கொண்டாந்து வெயிலில் வச்சுருவேன். மிளகாய் காய வச்சுக்குவேன். இது இந்த வருத்தம்ல அது வச்சுருக்கேன். இது மிளகாய். இது பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் வருது எனக்கு, அதனால் அந்த டயத்திலே போட்டு எடுக்கணும். இது மல்லி 1 கிலோ. இது வந்து சுக்கும் மஞ்சளும் 100 இருக்குது. இது இந்த ஃபேஸுக்கு போடுற மாவு. நல்லா காஞ்சிருச்சுன்னா மாவு வந்து அப்படியே கொட்டிடும், அப்படியே மிஷின்லேயே ஒட்டாது. இது நல்லா மாவு வந்து காய்ச்சல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த அரைச்சோடனே அந்த பொடி வந்து கொஞ்சம் மாதிரி புடச வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். இது இந்த பாருங்கள், மல்லி நல்லா நான் காய வச்சுட்டேன். 2-3 நாள் காய வச்சுருக்கேன். இது மேலேன்னா ஒரே நாளையில் காஞ்சிடும். அந்த புறா சாப்பிட்றணுன்ட்டு நான் கீழேயே பார்த்து அந்த டயத்தில் வெயிலில் தள்ளி வச்சு நான் காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிடுச்சா, இது 2 நல்லா கலகலன்னு இருக்கும். இது 3 தடவையாக போட்டு நான் வறுத்துருவேன். வறுத்துட்டு போட்டுற வேண்டியதான். எதுவுமே போட வேண்டியது. நம்ம ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், நல்ல வேலையும் சீக்கிரம் முடியும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த குழம்புக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அள்ளி. சாம்பாருக்கு நான் போட மாட்டேன். சாம்பார் அப்பப்போ பொடி அடிச்சுக்குவேன் நான். இது மற்ற குழம்பு எல்லாத்துக்குமே போடுவேன். நான்வெஜ் குழம்பு, சும்மா வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே போட்டுக்கிட்டு நான்வெஜ்ஜுக்கு மட்டும் தனியாக இந்த சோம்பு, சீரகம், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்குவேன் எக்ஸ்ட்ரா. சோம்பு மட்டும் நிறையா சேர்ப்பேன் இதில், ஏன்னா சேர்க்கலையில நான் சோம்பு, அதனால். இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு நான் 3 தடவை அரைப்பேன் 1 கிலோ. இந்த கருவேப்பில்லை, ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை இருக்குல்ல, அதை நான் வந்து நிழல்லே காய வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இட்லி பொடி அடிக்கிறதுக்கும் இந்த மசாலாவில் போடுறதுக்கும். அதனால் வந்து நான் வந்து இதை ஒரு கைப்பிடி நிழல்லே இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே வறுத்துட்டு போட்டுடலாம். அது ஏற்கனவே காஞ்சிருக்கா, அதனால் சும்மா லைட்டாக வறுத்துட்டு இப்படி கையில் பிடிச்சி முறுக்குனா அப்படியே தூளாகணும், அந்த அளவுக்கு காஞ்சிடணும், வறுத்துடணும். அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு கருவேப்பிலை இல்லைன்னாலும் குழம்புல பிரச்சனை இல்லை. இரும்பு சத்து அதிகமாக இருக்குல்ல கருவேப்பிலையில், ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது பெரிய வேலை தான், ஆனால் டக்குன்னு நம்மளுக்கு 1 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். 1 மாதம் 2 மாதம் கூட வரும். எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஒரு வாளியில் கொட்டி அரைக்க வேண்டியதான். அந்த நம்ம கொட்டி வைக்கிற வாளியை வந்து இது வந்து பாசிப்பயிரும் கடலை பருப்பும் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா முறுக்கும். எடுத்து கடித்தோம்னா கடுக்குங்கு அந்த அளவுக்கு காய வச்சுருக்கேன் நான். அதை எடுத்து ஒரு இது வாளியில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையானதை வந்து ஒரு சின்ன டப்பாவில் கொட்டி வச்சுக்கணும். அப்பப்போ எடுத்துக்கணும். இந்த பெரிய வாளியிலே கையை வச்சோன்னா அது தண்ணி கிண்ணி பட்டு சீக்கிரம் கட்டியாகி வண்டு பிடிச்சிரும். இந்த வாளியில் நான் கொட்டி வச்சிடுறேன். கொட்டிட்டு இது அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுட்டேன் நான். இது மூடி அந்த சைடு வச்சுருவோம். இது வந்து மல்லி எல்லாம் நல்லா காய வச்சு நான் வறுத்துட்டேன் நான். இது 5 நாள் நான் மாற்றி எடுத்து நிழல் வெயில்லையா வச்சு நான் காய வச்சு அப்புறம் வறுத்துருக்கேன். இது நம்ம இந்த கொட்டி வச்சுருக்கோம்ல, இது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிறது, அந்த சில்வர் வாளி என்ன செய்யணும், நல்லா விளக்கி காய வச்சு ரெடியாக வச்சிடணும். இப்போ இது பாருங்கள், நொறுங்குது, அந்த அளவுக்கு வறுத்துடணும் காய வச்சு. இப்போ சுக்கு மஞ்சள் பாருங்கள் வெள்ளையாக வந்துடுச்சு, அந்த அளவுக்கு காய வைக்கணும். அதனால தான் நான் வைக்கிற குழம்பெல்லாம் செரிமான கோளாறு எதுவுமே ஆகாது. அது நல்லா அந்த சுக்கெல்லாம் இருக்கிறதுனால நான் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கெல்லாம். இது வந்து மிளகு, சீரகம், அந்த வெந்தயம், அரிசி எல்லாத்தையும் போட்டோம்ல, அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து விட்டு மூடி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்து ஆற வச்சு, நம்ம புதுசாக விளக்கி அங்கிட்டு காய வச்சுருக்கோம்ல, அதில் கொட்டி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு இந்த பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த தாம்பலத்தில் போட்டு நல்லா ஆற வைக்கணும், சூடாக இருக்குது. இப்போ எங்கள் ஊர்லெலாம் அங்கேயே ஒரு ட்ரே கொடுத்துருவோம், அதுலேயே நாங்கள் காய வச்சு வரிசையாக இருக்கும், அதை எடுத்து கொட்டி அங்கேயே ஆற வச்சு கொண்டு வந்துடுவோம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது, அரைச்சோடனே கொண்டு வந்துட வேண்டியதான். நம்ம வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, அதனால் 5 நிமிஷத்தில் கொண்டாந்து நான் வீட்டில் கொதிக்கும், அதோட வச்சோம்னா வேர்த்துக்கிறோம், அதனால் மூடவும் கூடாது, டக்குன்னு திறந்து காய வச்சு. இது வந்து இந்த மாவு
ஃபேஸுக்கு போடுறோமா. இதை வந்து சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ எடுத்துக்கணும். டெய்லி அதில் போய் கை வைக்கக்கூடாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.